ஹாப்பி டே, வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். இந்த கண்டென்ட்லாம் சிஎன்பிசி டிவி 18 எக்கனாமிக் டைம்ஸ் மணி கண்ட்ரோல்லேருந்து எடுத்திருக்கேன். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். வோடஃபோன் ஐடியா அவங்க எக்ஸிஸ்டிங் லாங் டேர்ம் பார்ட்னர்ஸாக இருக்காங்க. நோக்கியா அண்ட் எரிக்சனோட இப்போ புதுசாக சாம்சங்கோடையும் பார்ட்னராக இருக்காங்க. எதுக்காகனா இவங்க 3 பேரோட சேர்ந்து 3.6 பில்லியன் மெகா ஆர் 30,000 crore சப்ளை ஆஃப் நியூ நெட்வொர்க் எக்யூப்மெண்ட்டை சப்ளை பண்ணுறதுக்கான ஒரு டீல் போட்டிருக்காங்க. ஃபார் த பீரியட் ஆஃப் 3 years வோடஃபோன் ஐடியா போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கெபெக்ஸ் ப்ரோக்ராம்னு ஒன்று சொல்கிறாங்க. அது மூலமாக 4G பாப்புலேஷன் கவரேஜை 1.03 பில்லியன்லேருந்து 1.2 பில்லியனாக இன்க்ரீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 5G லான்ச்சிங்கில் அந்த கெப்பாசிட்டியை இந்த க்ரோத் மூலமாக இன்க்ரீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க வோடஃபோன் ஐடியா. ஹெச்டிபி ஃபினான்ஷியல் ஐபிஓ. ஸோ ஹெச்டிபி ஃபினான்ஷியல் சர்வீஸ் வந்து ஐபிஓ வரப்போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஃப்ரெஷ் இஷ்யூவாக ஈக்விட்டி ஷேர்ஸ் அப் டு 2,500 crore வரப்போகிறதா சொல்லியிருக்காங்க. ஆஃபர் ஃபார் சேல் மூலமாகவும் எக்ஸிஸ்டிங் அண்ட் எலிஜிபிள் ஷேர் ஹோல்டர்ஸ் மூலமாகவும் வரப்போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட வேல்யூஷன் பார்த்திங்கன்னா 7.8 பில்லியன் வேல்யூஷன் சொல்லியிருக்காங்க. இது இந்த இயர் டிசம்பரில், இந்த கரண்ட் ஃபினான்ஷியல் இயர் எண்டில் ஆர் இந்த டிசம்பரில் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஹெச்டி ஃபினான்ஷியல் ஐபிஓ. ஸோ 4 இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ஸ் அட்வைசர்ஸ் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஜெஃப்ரீஸ், ஜேஎம் ஃபினான்ஷியல், மார்கன் ஸ்டான்லி அண்ட் நொமுரா. ஆர்பிஐ ரேட் கட். ஃபார்மர் ஆர்பிஐ டெப்டி கவர்னரான எஸ்எஸ் முன்ரா 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் ரேட் கட் வந்து இந்த அக்டோபர் 2024 இருக்கலாம்ன்றது சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ்ஸோட ஆக்ஷனும் அது என்ன இண்டிகேட் பண்ணிகிட்ருக்குன்னா நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் போத் கன்சியூமர் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் வந்து ஸ்லோ டவுன் ஆக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ஆர்பிஐ நெக்ஸ்ட் பாலிசி அனௌன்ஸ்மெண்ட்டில் 25 பேசிஸ் பாயிண்ட் கட் பண்ண வாய்ப்பு இருக்குது பை த மந்த் ஆஃப் அக்டோபர் 2024. மேன்பா ஃபினான்ஸ் ஐபிஓ இது இன்றைக்கி மார்னிங் பார்த்துருந்தோம். ஸோ நாளைக்கு இது ஓப்பன் ஆகுது. செப்டம்பர் 25 க்ளோஸ் ஆகுது ஐபிஓ. ஸோ கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து இப்போ என்ன இண்டிகேட் பண்ணிகிட்ருக்குன்னா அன்லிஸ்டட் மார்க்கெட்லேயும் என்ன இண்டிகேட் பண்ணிகிட்ருக்குன்னா 60 அப்படின்னு இண்டிகேட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ கம்பெனியோட ப்ரைஸ் பேண்ட் பார்த்திங்கன்னா 114 to 120 per ஷேர். அதாவது அப்பர் ப்ரைஸ் பேண்ட் 120. அந்த 120 ப்ளஸ் என்ன கிரே மார்க்கெட் ப்ரீமியம் 16 சொன்னோம் பார்த்தீங்களா, 120 + 60 118 மாரி ஷோ ஆகிட்டுருக்கு. ரோபஸ்ட் ப்ரீமியம் 50% ஷோ ஆகிட்டுருக்கு. ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன். ஸோ பை M&M டார்கெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 3,150. ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டிஸ் சொல்லியிருக்காங்க. ஐஆர்பி டார்கெட் ப்ரைஸ் 73 ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டிஸ். பொனான்சா போர்ட்ஃபோலியோ பை டாடா டெக் டார்கெட் ப்ரைஸ் 1,245. Again Bonanza portfolio by Reliance Industries target price 3,036. Choice equity broking by DLF target price 950. Again choice equity broking target price by VMart target price 3,900. by JSW Steel target price 1,040. Again stock box சொல்லியிருக்காங்க. stock ideas ACC சிமெண்ட்டுக்கு by target price 2,700 per share. இன்னும் 10.5% மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. by BPCL target price 366 per share. அப்சைட் பொட்டன்ஷியல் பார்த்திங்கன்னா 10.4% சொல்லியிருக்காங்க. பை பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ் டார்கெட் ப்ரைஸ் 6,450. 3.8% அப்பர் சைட் சொல்லியிருக்காங்க. HCL டெக் பை டார்கெட் ப்ரைஸ் 1,940. 10.3% அப்பர் சைட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்தியன் ஹோட்டல்ஸ்க்கு பை ஷார்ட் டேர்மில் டார்கெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 740. 5.3% அப்பர் சைட் பொட்டன்ஷியல். இந்தியன் ஆயில் கார்பரேஷனுக்கு பை டார்கெட் ப்ரைஸ் 183. 9.4% upper side potential. And then NTPCக்கு by target price 439. 3.5% மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.